ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இந்த இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க, இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிடும், எங்கேயோ போயிடுவீங்க. ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க, பயங்கரமா வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். எப்ப இருந்தாலும் இவன் எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது, 7ஆம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்லயே நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனால இந்த ராசிக்காரர்கள், இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு, ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி. அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவருக்கு செட் ஆவாரா, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு. அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம். ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா இந்த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும். இப்படி ஒன்று. ரெண்டாவது, ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த க்ஷேதபாவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விரயஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா 24 மணி நேரம் செந்தில் கவுண்டமணி பார்க்குற மாதிரியே இருக்கும். லைவ்ல டப்பாவை எடுத்து அவன் அடிப்பான், திருப்பி இவர் எடுத்து அடிப்பார், இப்படியே இருக்கும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், இதுதான் லாஜிக்கு. வேற ஒன்றும் பெரிய சமாச்சாரம்லாம் இன்னைக்கு நான் பேச போறதே கிடையாது. இது இப்படி இருக்கும்போது இது ஏதாவது பரிகாரம் பண்ணி ஒட்ட வைக்கலாமா? பரிகாரம்ங்கிறா ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது, ஏதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம். இதை ஈஸியா உன் கையில இருக்குமா? ஸ்டில் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். அதனால உங்க வாழ்க்கை நீங்களே அடுத்த 45 வருஷம் பார்ப்பீங்களா, இல்லை அது ஏதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா? தயவு செய்து புரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் சொன்னாலும் உங்க பொண்ணு கண்டிப்பா அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா ஜாதகத்துல பூர்வ புண்ணிய பிராப்தம்னு ஒன்று இருக்கு. எப்பெல்லாம் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்ததுன்னா 100% லவ் மேரேஜ் தான். நோ டவுட், 200%. அதாவது 5 டிகிரிஸ்க்குள்ள 2 பேருக்கும் கன்ஜங்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, சுக்கிரனும் கேதுவும் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பா லவ். இதெல்லாம் எதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஜாதக பிராப்தத்துல கட்டத்துல 10க்கு 10 பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம், ராசி பிராப்தம், மேட்சிங். தட்ஸ் வாட் இஸ் கால்ட். இப்போ என்ன சப்ஜெக்ட்னா, எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க. விச் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிள் மேட்சிங்கும் சொல்றோம் நம்ம. இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது, எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார். முதல் ராசி மேஷம். யார் யார் ஆவாங்க? மேஷ ராசிக்கு ஆகாத ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசி லக்னமே வந்து கன்னி தான். எல்லாத்துக்கும் கேள்வி, நின்னா கேள்வி, உட்காந்தா கேள்வி, எத்தனை மணிக்கு வந்த, அங்கேருந்து என்ன பண்ண, இப்படிலாம் கேள்வி கேட்டாலும் பிடிக்காதுமா யாருக்குமே. டவுட்டு 24 மணி நேரம் டவுட்லேயே சுற்றுவாங்க. நிஜமா அங்கே போயிருப்பானோ, இவன் எனக்கு முன்னாடி அங்கே போய் பார்த்துருப்பானோ, இந்த மாதிரி எண்ணங்கள், தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய. அவங்க மட்டும்தான் புத்திசாலி, வேற யாருமே புத்திசாலி கிடையாதுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து பொதுவாகவே கன்னிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே நான் ரெஃபரன்ஸ் எதுக்கு சொல்றேன்னா, மேஷத்துக்கு, மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா கன்னி ராசி இந்த மாதிரி தேவையில்லாத இடையூறுகள், சண்டைகள், எதிர்ப்பு மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே உச்சகட்டம் ஆச்சரியம், இருக்கிறதுலே பயங்கர காமெடி விருச்சிகம். முட்டிக்கு முட்டி சண்டைனா சண்டை, தலைவலி தாங்க முடியாது. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஏன்டா இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள போட்டாங்கிற மாதிரி இருக்கும். செங்கல்லாம் செதறம் அப்படியே. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்றியாமா, இவர் டீசெண்டாக சொன்னா அவன் கட்டை எடுத்து அடிக்க விடுவான், விருச்சிகத்துல பிறந்தவன். இந்த மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இங்க பயங்கர காமெடி காம்பினேஷனா இருக்கும். மொக்கத்தனமான விஷயமா இருக்கும். 24 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. சிலிண்டர் அங்க வச்சது யாரு அப்படின்னு மேஷம் கேட்டதுன்னா, அங்கதான் சிலிண்டர் இருக்குன்னு நான் சொல்றேன்ல அப்படிமாவா. டேய் நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற, சம்பந்தமே இல்லாம பேசி இருக்கும். சம்பந்தமே இல்லாது. அதான் சொல்றேன், செந்தில் கவுண்டமணி காமெடி பாக்குற மாதிரியே இருக்கும். அடுத்த சுத்தமா ஆகாதுன்னு சொல்றது மீனம். 24 மணி நேரம் இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது ரொம்ப இவங்களை வந்து டவுன் பண்ண மாதிரியும், மனசே உடஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே மோச்சு அப்படின்னு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம், அந்த சேது படத்துல பாக்குற மாதிரி நான் சொல்றதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்கிற மாதிரி அது ஒரு வேற ஜோன். இது சண்டை போடுற ஜோன் விருச்சிகம், புரியுதா?
மீனா டாமஞ்சேரி மாதிரி, டாமஞ்சேரியோட இது கிட்டத்தட்ட அடுத்த லெவல்லையும் சொல்லிடலாம். அந்த மாதிரி மீனம் மட்டும் எப்படின்னா, இவங்க மேஷத்துக்கும் மீனத்துக்கும் நீங்க ரகசியமா வாழ்க்கை நடத்தணும்னா நடக்கலாம். இவங்களுக்கு தெரியாம அவன் போய் அங்க பேசுவான், அவங்களுக்கு தெரியாம அவங்க அம்மாட்ட போய் இவன் பேசிட்டு வருவான். டேய் ஒரே வீட்டுல தான்றா, 2 பேரும் போய் ஒரே தடவை போய் பேச வேண்டியதாடா ஆகிற மாதிரி அந்த மேஷத்துக்கும் மீனத்துக்கும் எப்பவுமே இப்படிதான். அதாவது இவங்க என்னன்னா நான் அப்படின்னு இருப்பாங்க. முதல் ராசி செவ்வாயோடைய ஆதிக்க ராசி, அதனால அவங்க கொஞ்சம் ஹெட் வந்து இப்படிதான் இருக்கும். மீனத்துக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். டேய் நான் என்னடா சொல்றேன், நீ ஏன்டா புரியுதா, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். அப்படி வந்து பொதுவாகவே இந்த கன்னி விருச்சிகம் மீனம்ங்கிறது பொதுவாகவே மேஷத்துக்கு பெரிய ஒரு செட் ஆகாத ராசிகள். சல்தா நெய்ய அது எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை தான், எப்பவுமே சண்டை தான். இதுக்கு வந்து நம்ம டீசெண்டா நம்ம கூட அந்யோன்யமா இருக்கக்கூடிய ராசிகள், எக்ஸ்ட்ரீம் நல்ல பந்தம், எக்ஸ்ட்ரீம் க்ளோஷர் அப்படின்னு சொன்னா மேஷத்துக்கு சிம்மம் தனுசு. தங்கம் லட்டுன்னா லட்டு. அதனால பாத்தீங்கன்னா மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய வீட்கள்ல மேஷம் சிம்மம் தனுசு ராசியில குழந்தை பிறந்திருப்பாங்க. செட் ஆகுற மாதிரியா? அப்படிதான் ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம். அதே மாதிரி மேஷத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய கல்யாணம் பண்ணக்கூடிய பிராப்தம் பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பத்தை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த 3 ராசிகளுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏட்டிக்கு போட்டியா இருக்கும், ஆனா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மைகள்ல ரிஷபமும் மகரமும் மேனேஜபிள் மொத்தம் ஆகவே ஆகாது உற்ற சாமி அப்படின்னு ஓடணும்னா கன்னி விருச்சிகம் மீனம் ஓடு. இந்த 3மே இதுல கனெக்ட் ஆகிடுமா? இல்லை கன்னி இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். புரியுதா? நான் சொல்றேன், உள்ள வந்தோடனே சில பேர் பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, சில பேர் வந்தோடனே ஏன் பொட்டு வைக்கலான்னு கேட்பாங்க. புரியுதா? அதெல்லாம் நான் எப்படி வந்தா உனக்கு என்னடா அந்த காம்பினேஷன் பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இந்தந்த ராசிகள் ஆகாது, இந்தந்த ராசிகள் நல்லா ஆகும். பச்சக்குன்னு ஒட்டிக்கூடிய ராசிகள்னு சொன்னா 100% சிம்மமும் தனுசும். சூப்பர். இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுங்க. இது எல்லாமே எப்பவே சொல்றேன், சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜாதகத்தின் மேல டிபெண்டட். லக்ன பிராப்தம் நல்லா இருக்கும்போது பாதிப்புகள் கொடுக்காது. இன் ஜென்ரல் இதெல்லாம் செட் ஆகாத ஒரு காம்பினேஷன். சார், இப்போ நீங்க ஆகாத ராசிகள் ஆகக்கூடிய ராசிகள்னு சொன்னீங்க. இதுலயே மேஷத்துக்கு வந்து இவங்க ஒருத்தர் கூட இருந்தா போதும், வாழ்க்கை ஓஹோன்னு போயிடும் அப்படின்னு ஒரு ராசி இல்ல, இவங்க கூட தயவு செஞ்சு சேராதீங்க, வாழ்க்கை அப்படியே போயிடும் கீழே அப்படின்னு எந்த ராசி சார் இருக்கு? என்ன மாட்டி வர போறீங்க நீங்க? சிம்மத்துக்கு அமேசிங்மா. மேஷம் சிம்மம் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? டெலிபதி அப்படியே இவன் நினைக்கிறது அப்படியே நடக்கும். சிம்மத்துக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் பொதுவாக கொடுக்கும். சுத்தமா டப்பா டான்ஸ் ஆடினா விருச்சிகத்துக்கு தான். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் சுத்தமா ஆகாது. இவன் ஒன்று திங்க் பண்ணா அவன் ஒன்று திங்க், அதனால லாஸ்ட் ஆகும் எப்பவுமே மனவேதனை. அதாவது ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மனசு கெடுக்கிற மாதிரி சம்பவங்கள் விருச்சிகத்துக்கு கூட சேர்ந்தா நடக்கும். அதனால மேஷம் விருச்சிகம் சேராதீங்க, கவரம். ஓகே சார். இப்போ ஆகக்கூடாத ராசிகள்னு நம்ம சிலது சொன்னோம் இல்லையா சார்? ஒருவேளை அவங்க கூட தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் பண்ணி கொஞ்சம் 2 பேரையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையிலே வச்சுக்கலாம்? சான்ஸ் கம்மி. ரைட் ஓகே பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது எதுவா இருந்தாலும் ப்ரீ பிளான் பண்ணி சொல்லக்கூடாது. இப்ப நாளானிக்கு காத்தால நம்ம வந்து காஞ்சிபுரம் போறோம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னீங்கன்னா அடுத்த 1.5 நாளைக்கு காஞ்சிபுரம் ஏன் போறோம் அப்படின்னு திங்க் பண்ணி சண்டை போடுவோம். போறதே குத்தமாயிடும். சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ண, நாளானிக்கு காத்தால 8 மணிக்குன்னா நாளைக்கு நைட்டு சொல்லக்கூடாது. அடுத்த நாள் காத்தால 6 மணிக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு காஞ்சிபுரம் போகணும் ரெடி அப்படின்னு சொன்னா திங்க் பண்றதுக்கு டைம் இருக்காது. ரைட் ஓகே டன் போலாம் அப்படின்னு சொல்லி போவோம். அப்படிதான் ஒர்க் அவுட். பரிகாரம் சூக்ஷமா நம்ம திங்க் பண்ணும்போது அதுதான் புரியும். கண்டிப்பா சார். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம்ல, இது எல்லாம் எதன் மேல டிபெண்ட்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம். இந்த காலபுருஷ தத்துவத்துல 4 விதமான செக்மெண்ட்ஸ் இருக்கு, கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல 1 தர்ம திரிகோணம், 2வது அர்த்த திரிகோணம். தர்ம திரிகோணம்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க கூட நான் இணங்கி போவேன். எக்ஸாம்பிள் நீங்க மிதுனம்னு வைங்க, துலாமும் கும்பமும் இணங்கி போவோம், அது தர்மம். அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னா அடுத்த செக்மெண்ட். அர்த்தத்தினா கேள்வி கேட்கும், வேலை செய்யும், ஆனா பணம் வரும், சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது. மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னா கடகம், விருச்சிகம், மீனம். இது அர்த்த திரிகோணம். 3வது செக்மெண்ட் இன்ப திரிகோணம். இவனால நமக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது. சிம்மம், தனுசு, மேஷம். புரியுதா? இருக்கிறதுலயே படு மோசம், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது இவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மோட்ச திரிகோணம். மோட்ச திரிகோணம்னா எந்த ராசியிலிருந்து நீங்க 4, 8, 12 கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆகுதான் அவன் மோட்சம். அவனால பிரச்சனை தான். அவனை வந்து நீங்க எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளா வச்சுக்கலாம், இல்லையா எங்கேயா டிராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம், இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டா வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது. இப்போ இதுல இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும்.
தர்ம திரிகோணமோ இன்ப திரிகோணமோ நல்லா செட் ஆகும், அர்த்த திரிகோணமோ மோட்ச திரிகோணமோ செட் ஆகும். இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ப்ளஸ். ஆமாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ், இட் cannot be ப்ளஸ். புரியுதா? அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை வச்சு தான் இந்த லாஜிக் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் லைஃப்லேயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படி தான் இருக்கும், வேற மாறவே மாறாது. உலகத்தில் இருக்க சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்துடும் ஒரு ஆளாக இருந்தாலும் அவனுக்கு இப்படி தான் வீட்டில் அவையும். இது உலக ரகசியம் மாதிரி. அதனால இது பூர்வ ஜென்மத்தோட பந்தத்தை வச்சு தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறோம். இதுக்கும் மேலே ஜாதகத்தில் லக்னம் முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பேசுனது ராசி. உங்கள் ஜாதகத்தை பார்த்து அங்கே லான்னு எழுதியிருக்கும், அதை வச்சு தான் மெயின் ஸ்க்ரூட்டனி ஆரம்பிக்கும். லக்னம் ரொம்ப முக்கியம். ஆமாம், இதை வச்சு நீங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லக்னத்தில் அப்படியே மேட்ச் ஆகும். அதனால் எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. திஸ் இஸ் பியூர்லி அ ரிசர்ச் டாபிக். ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தரோட கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு இவங்க ஆக மாட்டாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, அட்லீஸ்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.